ஹே ஆல் திஸ் இஸ் மீ ஷாமியா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டியூஸ்டே எனக்கு எடுத்த மார்னிங் டு ஆஃப்டர்நூன் vlog தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து எனக்கு தான் நான் தோசை ஊற்றிட்டுருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து காலையில் அவங்க ஒர்க்குக்கு போகும்போதே ஊற்றி கொடுத்து விட்டுட்டேன். சில நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க போகும்போது காஃபி மட்டும் தான் குடிச்சிட்டு போவாங்க. ஒரு 9:30 போல் நான் இங்கே டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுவேன். அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆஃபீஸ்கிட்டே இருக்கிறதுனால தான் இப்படி. மதியம் லஞ்சுமே அப்படி தான், நான் வந்து சமைச்சு முடிச்சுட்டு கால் பண்ணுவேன், அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. தோசைக்கு சட்னி எதுவுமே அரைக்கல. நேற்று வச்ச சாம்பாரே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருந்தது. அதை அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு மிச்சம் இருந்ததை நான் ஊற்றி சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து மீன் வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நெத்திலி மீன் மட்டும் தான் இருக்குது, இது எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுவே ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நெத்திலி மீனோட சேர்த்து ஒரு 5 பீஸ் சாலை மீன் இருக்குல்ல, அது வந்து போட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. தேங்காய் பால் சாதம், அதுக்கப்புறம் மீன் குழம்பு ரெண்டுமே தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேங்காய் தான் ஃபஸ்ட்டு தேவைப்படும். அதனால் ஃபஸ்ட்டு அதை உடச்சி அதை வந்து கீரி தர சொன்னேன். தேங்காய் மட்டும் கீரி கொடுத்து என் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து அரிசி ஊற வைக்கணும். வீட்டு அரிசி நான் யூஸ் பண்ணுறேன். பாஸ்மதியை விட வீட்டு அரிசி தான் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கு. இந்த அரிசி படிக்க ஒரு 3/4 படி அரிசி வந்து நான் போட்டேன். நாங்கள் மதியமும் சாப்பிட்டு நைட்டு கொஞ்சம் இருக்கும். நைட்டு கொஞ்சம் இருந்தால் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுக்குவாங்க. அரிசி ஊற வச்சதுக்கப்புறமா தேங்காய் பாலும் கையோடு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து மீன் கழுவவே போனேன். எப்போதுமே மீன் வாங்கும் போது வெட்டி தான் வாங்கிட்டு வருவோம். இது நெத்திலி மீனுங்கிறதுனால வெட்டாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் தான் வந்து சிசரை வச்சு அந்த தலை, அந்த வால் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தேன். ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணும்போது தான் எனக்கே தோணுச்சு, 1 கிலோ ஏன் வாங்கிட்டு வர சொன்னேன், ஒரு 3/4 கிலோ 1/2 கிலோ வாங்கியிருக்கலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. மீன் கழுவுனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தான் உரிக்க போகிறேன். மீன் குழம்புக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் நான் வந்து மீன் குழம்பு மட்டும் இல்லை, எல்லா குழம்புமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்டாக. வெங்காயம் உரிச்சதுக்கப்புறமா நான் வந்து சாப்பாடு வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். சரி அது வந்து தாளிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு சாப்பாடு தாளிக்க போகிறேன். இப்போ வந்து சாப்பாடு தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கரில் தேங்காய் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் யூஸ் பண்ணால் தான் நல்ல மணமாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதை வந்து கருக விட்றாதீங்க, லேசாக ப்ரௌன் ஆனால் போதும். அது கூட கொஞ்சமாக வந்து வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கணும். அது கொஞ்சம் சாஃப்டானால் போதும், ப்ரௌன் கலரில் மாறிடக்கூடாது. அப்படி மாறிடுச்சுன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும், ஃபுட்டோட கலரு. தேங்காய் பால் சாதம் வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் ரொம்ப கட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணியாக இருந்தாலே போதும். இப்போ 2 கப்படி தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 1 கப்படி ஃபுல்லாக தேங்காய் பால் ஊற்றுங்க, 1 கப்படி ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் வந்து பொங்கி வரணும், கொதிக்கக்கூடாது. பொங்கி வரும்போது தான் அரிசி போடணும். அதனால் அந்த கேப்பில் வந்து நான் காயெல்லாம் கழுவி வைக்க வந்துட்டேன். இந்த அளவுக்கு நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா தான் உப்பு போடணும். சாதாரண பாத்திரத்தில் பண்ணுறீங்கன்னா தம் போட்டுருங்க. நான் வந்து குக்கரில் பண்ணுறதுனால விசில் வைப்பேன், ஒரு 2 விசில் வைப்பேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கீ போட்டுக்கிறேன், ஏன்னா என் பேபிக்கு கொடுக்கணும். அதனால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. கீ போட்டிங்க அப்படின்னா சாப்பாடு கொஞ்சம் வளவளன்னு இருக்கும். சாப்பாடை வந்து ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றிடுங்க, அப்போ தான் விரையாவே இருக்கும். மீன் குழம்போட ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணலை, ஏன்னா நானும் இன்னும் லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கேன். நான் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிட்டு நான் நல்லா வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ரெசிபி சொல்கிறேன். பிகாஸ் நான் ஒவ்வொரு வாட்டி வைக்கும்போது எனக்கு ஒவ்வொரு டேஸ்ட் வரும். எனக்கு வந்து நான் எது கரெக்டாக பண்ணுறேன், எது தப்பாக பண்ணுறேன் அப்படின்னு எனக்கே வந்து தெரியாது. அதை டேஸ்ட் பண்ணால் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கி நான் மீன் குழம்பு வைக்கும்போது எங்கள் சின்னம்மாட்ட தான் கால் பண்ணி கேட்டேன் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே எங்கள் அம்மாட்ட கேட்பேன், சரி இன்றைக்கி சின்னம்மாட்ட கேட்கலாம், அவங்க ஸ்டைலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் சின்னம்மா வந்து எங்கள் அம்மா சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க, என்ன பூண்டு மட்டும் போடாத அப்படின்னாங்க. எனக்கு பூண்டு போடாமல் இருக்கவே முடியாது. அதனால் நான் ஒரு 4 பூண்டு மட்டும் போட்டேன், ரொம்ப போடலை. எப்போ மீன் குழம்பு வச்சாலும் ஏதாவது ஒரு இது சொதப்பிடும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது. இன்னும் ஒரு 2-3 டைம்ஸ் தான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்றைக்கி வந்து நான் நெத்திலி ஃப்ரை பண்ணேன், அது வந்து செம்ம ஹிட்டு, சூப்பராக இருந்தது. ஸோ அதோட ரெசிபி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் புளி தண்ணி இருக்குல்ல, அது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடலை மாவு இருக்குல்ல, அது கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சேர்ந்து கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாஸ் வந்து நான் எப்படி ஆட் பண்ணுவேன்னா, பெருசீரகத்தூள் இருக்குல்ல, அது கொஞ்சம் நிறைய போடுவேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள். ஃபுட் கலர் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணும்போது. மசாலாஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீனையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணுங்கள். நல்லா மசாலாவில் வந்து மீன் கோட் ஆகணும். ரொம்ப ப்ரெஷர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம், லேசாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் மீன் வந்து உடையாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபிஷ் வந்து மேரினேட் ஆகிறதுக்காக நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் யாருமே வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜிலே வைங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சு மசாலா வடை எல்லாமே போயிடுச்சு. அதனால் இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். இந்த மீனுக்கெலாம் வந்து மீன் போட்டோன்னு கூட நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா அந்த கொதியிலே வந்து மீன் நல்லாவே வெந்துடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இருக்குல்ல, அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக ஃபிஷ் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். நான் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சின்ன வயசில் எங்கள் அம்மா இந்த மீன் வாங்கும் போது நெத்திலி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் நான் மறந்துடுவேன். இதை வந்து எனக்கு பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரியே இருக்கிறதுனால இது கண்ணாடி மீன் அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன்.
இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஏன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்சுலாம் வச்சாங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. ஃபைனலாக குக்கிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு என் ஹஸ்பண்டுக்கும் வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். என்னோட vlogs எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சதா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருமே என்னோட நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்குறேன். பாய்.